கதறி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையனும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி கைலை மலையானே போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி பூழியர்கோன் வெப்பு ஒளிக்க புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை ஆழிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பாதகமல்லடி
மெல்லடி காவையோடும் கடுவின காடிடம் பற்றி நின்று கடுவின காடிடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் அல்லாஹ்வுடைய நாடகம் ஆடும் நாடகம் ஆடும் அல்லாஹ்வுடைய நம் பெருமானிது என்கொள் சொல்லாய் நம் பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடகமும் கை மடந்தை மாகள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்ந்த சூடகமும் கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்ந்த ஆடகமாடும் ஆடகமாடும் நெருங்கு கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே அன்புடையானை அரணை கூடல் ஆளவாய் மேயது என் கொள் என்று நன்போனை நாதனை நல்லாற்றானை நயம் பெற போற்றி நலம் கூளாவும் பொன்புடை சூழ்தரு மாடக்காழி பூசுரஞான சம்பந்தன் சொன்ன பூசுரஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்தும் வல்ல இன்புடை பாடல்கள் பத்தும் வல்ல இமையவர் ஏத்த இருப்பரு தாமே இமையவர் ஏத்த இருப்பர் தாமே இமையவர் ஏத்த இருப்பர் தாமே திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 114வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய சோமவார வழிபாட்டிலே சுந்தரர் குரு பூஜையை முன்னிட்டு ஒரு சில பாடல்களை விண்ணப்பம் செய்து
அதன் தொடர்ச்சியாக திருவாசகத்திலே ஒரு சில பாடலை நாம் விண்ணப்பம் செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தென்னாட்டிலே அவதாரம் செய்து அவர் திருத்தொண்டர் தொகையை அளித்த அந்த பெருமையை நாம் என்றும் போற்றி காக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையிலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய துதியை நாம் வணங்கி 7ஆம் திருமுறைக்குள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம். கதறி தொழுதும் வணங்கியும் மால் அயன் தேடரும் ஜோதி சென்று ஆங்கு எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுவதும் அடிமை வந்து ஆட்செய்யன பெற்றவன் முரல் தேன் ஒழுகு மலரினற்றார் முரல் தேன் ஒழுகு மலரினற்றார் எம்பிரான் நம்பி ஆருணனே எம்பிரான் நம்பி ஆரூரணே ஆரூரணே மலர் மிசையனும் மாலும் காணு கரிய வள்ளல் மலர் மிசை அயனும் மாலும் காணுதற்கரிய வள்ளல் பலர்புகழ் என்னை கல்லூராவணம் பழமை காட்டி பலர்புகழ் வெண்ணை நல்லூர் ஆவணம் பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உன்னி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமை ஆகும் தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமை ஆகும் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீ
கண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர்ம கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார் மோகம் அருத்திடின் மோகம் அருத்திடின் நாம் முக்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையார்பால் ஆகமங்கள் சொன்ன தோகையார்பால் தூதாக போகவிடும் வன் தொண்டனன் தொண்டுகளை ஏதாக சொல்லுவேன் யான் தோகையர்வால் தூதாக போகவிடும் வன் தொண்டனும் தொண்டுகளை ஏதாக சொல்லுவேன் யான் ஏதாக சொல்லுவேன் யான் ஒரு மனத்தை திதைவு செய்து ஒரு மனத்தை சிதைவு செய்து வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமனச்சீர் திருத்தொண்டர் தொகை விரித்த பேராளின் பேரருளின் பெருமாள் என்றும் தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமண கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குல தெய்வம் ஆமால் எமது குல தெய்வம் ஆமால்.
திருச்சிற்றம்பலம். முதலாவதாக திருவெண்ணைநல்லூரிலே எம்மை பாடுக என்று இறைவன் பணிக்க சுந்தரர் எனக்கு பாடத் தெரியாது என்று சொல்லுகின்ற போது என்னை வன்மைகள் பேசி பித்தா என்று பாடுவாயாக என்று அவர் அந்த ஒரு சொல்லை எடுத்து தருகிறார். அந்த சொல்லிலிருந்து அவருக்கு அந்த பாடல்களை எல்லாம் கிட்டத்தட்ட 36,000 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பதிகத்திலே நாம் இன்று நமக்கு கிடைத்த பதிகங்கள் ஒரு 100 பதிகங்கள் மட்டும்தான். அந்த 100 பதிகங்களிலே இன்றைய தினம் 114வது சோமவார தினத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அந்த குரு பூஜை தினத்திலே நாம் நினைவு கூர்ந்து ஒரு சில பாடல்களை விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக. மாயமாலை கதறி நன்ன கதறி பித்தா பிறை சூடி பெருமானே அருளால பித்தா பிறை சூடி பெருமானே அருளால எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நீ
நிலனானாய் கடலான மலையானாய் வானாய் நிலனானாய் கடலான மலையானாய் தேனார் பிள்ளை தென்பால் வெள்ளை நல்லூர் அர்த்துறையுள் தேனார் பிள்ளை தென்பால் வெள்ளை நல்லூர் அர்த்துறையுள் ஆனாய் உனக்காலாய் இனி அல்லே எனலாமே ஆனாய் உனக்காலாய் இனி அல்லே எனலாமே ஆளல்லே எனலாமே. திருச்சிற்றம்பலம். சுவாமி இந்த பாடலுக்கு பிறகு ஒவ்வொரு தலமாக சென்று அதிகம் பாடுகிறார். அதிலே இந்த அவநெறியிலிருந்து மீட்டு தவநெறிக்கு நான் செல்ல வேண்டும் என்று திருத்துறையூரிலே இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி கேட்டுக்கொள்கிறார். அவநெறி என்பது நமக்கு மீளாத துன்பத்தையும் பிறவியையும் கொடுக்கும். தவநெறி என்பது என்றும் நீங்காத இன்பத்தினை தரும் என்பதை நன்கு உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருத்துறையூரிலே சென்று அங்கே இறைவனை குருவாக வழிபட்டு அவருக்கு தவநெறியை அளித்த அந்த பாங்கினை திருத்துறையூர் தலத்திலே பாடி மகிழ்கிறார். அதை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆம்போது மலையார் அருவி திரள் மாமணி உந்தி மலையார் அருவி திரள் மாமணி உந்தி உளையார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபாள் உளையார கொணர்ந்து எற்றி ஓர் பெண்ணை வடபாள் கண்ணியராடும் துறையூர் கலையாரல்குள் கண்ணியர் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே தலைவா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே தவநெறியே. அடுத்தபடியாக திருவதிகை வீரட்டான தலத்துக்கு எழுந்தருளுகிறார். அங்கே திருநாவுக்கரசர் சுவாமிகள் உழவாரம் செய்த தலமாயிற்று. அவர் கைப்பட்டு ஆங்காங்கே உழவார பணி செய்ததனாலே அந்த திருக்கோயிலுக்கு செல்லுவதற்கு மனமில்லாமல்
அங்கே நாவுக்கரசர் பெருமான் திருமடம் அமைத்து தங்கிய சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய மடத்திலே அவர் தங்குகிறார். அப்பொழுது இறைவன் அவருக்கு இரவிலே வந்து திருவடி அவருடைய திருமுடி மீது பட்டு திருவடி தீட்சையை நல்கிய அற்புதத்தை இந்த பாடலிலே நமக்கு பாடி மகிழ்கிறார் நவரோஸ். தம்மானை அறியாத சாதியாருளரே தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேல் கொள் பிறையானை விடை மேல் கொள் விகிர்தன் விடை மேல் கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரி காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரிகி கெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே உறைவானை வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும்
இகழ்வன் போல் யானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திலே தங்கி நிறைய பதிகங்களை பாடி மகிழ்கிறார். அதன் பிறகு எப்படியாவது நாம் ஆரூருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே ஒவ்வொரு வழித்தடமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய தலங்களை தரிசித்து வருகிறார். அப்படி தரிசித்து வரக்கூடிய தலங்களிலே திருத்திணை நகர், திருமாணிக்குழி போன்ற தலங்களை எல்லாம் அங்கே சென்று வழிபாடு செய்கிறார். இதெல்லாம் ஒரு நீண்ட பதிகம். அடுத்து சீர்காழிக்கு வருகிறார். திரு கழுமலம் என்று அதற்கு பெயர், மற்றொரு பெயர். சீர்காழிக்கு 12 பெயர்களிலே இதுவும் ஒன்று. இங்கே வடவீரட்டானத்திலே நாவுக்கரசர் திருப்பணி செய்த தலத்தை மிதிக்க அஞ்சிய சுந்தரர் திரு கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம் என்று கருதி அந்த தலத்திற்கு உள்ளே வராமல் அந்த எல்லை ஓரமாக நாயனார் சென்று கொண்டிருக்க சீர்காழியிலே இருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு எதிர்காட்சியாக கைலாய காட்சியை கொடுக்க அதை கண்டு அந்த கைலாய காட்சியை கண்டு திரு கழுமலத்திலே ஒரு பதிகத்தை அந்த இடத்திலேயே விண்ணப்பம் செய்து மகிழ்கிறார். அந்த ஒரு பாடலை இப்பொழுது விண்ணப்பம் செய்வோம். ஆமாம். சாதனம் பிறத்தலும் தவித்து என்னை வகுத்து தன்னருள் தந்த என் தலைவனை மலையில் சாதனம் பிறத்தலும் தவித்து என்னை வகுத்து தன்னருள் தந்த தலைவனை மலையில் மாதினை மதித்து அங்கோர் பால்கள் மானியை மாதினை மதித்து அங்கோர் பால்கள் மணியை வருகுணம் சடையிடை வைத்தையம் மானை வருகுணம் சடையிடை வைத்தையம் மானை ஏதிலன் மனத்துக்கு ஓரிரும் பொண்ட நீரை ஏதிலன் மனத்துக்கு ஓரிரும் பொண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் தென்குழையானை கடல் கொள்ள மிதந்த கழுமல வலன கண்டு கொண்டேனே காதில் வெண்குழையானை கடல் கொள்ள மிதந்த கழுமல வலன கண்டு கொண்டேனே கழுமல வலன கண்டு கொண்டேனே கண்டு கொண்டேனே. திருச்சிற்றம்பலம். நேர திருவாரூர் வந்துவிட்டார். அங்கே திருவாரூரிலே இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பார்த்து மிக அந்த அடியாருடைய நெறியினை
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கெல்லாம் காட்டவில்லை என்றால் நமக்கு அடியார்னா யாருன்னு தெரியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே நுழைந்தவுடனே திருத்தொண்டர் தொகையை இறைவன் அருளப் போகிறார் என்பது அவருக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் அதற்கு காரணமான திருத்தொண்டர்களை வணங்கி செல்லுவது அவருடைய மரபு என்பதை நமக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அடியார்களை பார்த்து இவர் கேட்கிறார், எந்தை இருப்பது ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் என்று இவர் அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறார். உங்களை எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய என் தந்தையாகிய சிவபெருமான் என்னையும் ஆழ்வாரா என்று அவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். விண்ணப்பம் வைத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த விண்ணப்பத்தினை ஒரு பாடலாக திருவாரூரிலே பாடி மகிழ்கிறார். அதை இப்பொழுது நான் விண்ணப்பம் செய்கிறேன். நான் ஒரு கரையும் கடலும் மலையும் காளை மாலையும் எல்லாம், கரையும் கடலும் மலையும் காளை மாலையும் எல்லாம், குறையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திர லோகன், குறையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திர லோகன், வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கும் எல்லாம், வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம், அரையன் இருப்பது ஆரூர், அவரெம்மையும் ஆழ்வரோ கேளி, அரையன் இருப்பது ஆரூர், அவரெம்மையும் ஆழ்வரோ கேளி. நீதியில் ஒன்றும் பழுவே கண்டகம் செய்து வாழ்வே, நீதியில் ஒன்றும் பழுவே கண்டகம் செய்து வாழ்வே, வேதியர் தம்மை வெகுளே வெகுண்டவர்க்கும் துணை ஆகே, வேதியர் தம்மை வெகுளே வெகுண்டவர்க்கும் துணை ஆகே, ஜோதியில் ஜோதி எம்மானை சொன்னவன் நேரு அணிந்திட்ட, ஆகி இருப்பது ஆரூர், அவரெம்மையும் ஆழ்வரோ கேளி, அவரெம்மையும் ஆழ்வரோ கேளி. திருச்சிற்றம்பலம்.
திருவாரூருக்கு வந்துவிட்டார். திருவாரூரிலே நம்பி ஆரூரன் இந்த அவதாரம் எதற்காக என்பதை நமக்கெல்லாம் காட்டுவதற்காக அடியாருடைய பெருமையை பாட வேண்டும் என்று அங்கே தெல்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க அவர் அந்த திருத்தொண்டர் தொகையினை பாடி மகிழ்கிறார். அந்த திருத்தொண்டர் தொகையிலே நேரம் காலம் கருதி ஒரு பாடலை மட்டும் விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடும் அடியார்க்கும் அடியே. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவ அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். முப்போதும் திருமேன் ஈண்டுவார்க்கடியே மொழி நீரு பூஜிய முனிவர்க்கும் அடியே. முப்போதும் திருமேன் ஈண்டுவார்க்கடியே முழு நீரு பூஜிய முனிவர்க்கும் அடியேன். அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன். அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூர் அம்மான் காலே. ஆரூரன் ஆரூர் அம்மான் காலே. அடுத்தபடியாக திருக்கோளிலி என்கின்ற தலத்திலே குண்டை கிழார் என்று குண்டையூர் கிழார் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பர் சுந்தரருக்கு நெற்குவியல்களை எல்லாம் அனுப்பி அவருக்கு தொண்டு செய்து வந்தார். மாதம் மும்மாறி பொழியாமல் நிலங்கள் எல்லாம் வறண்டு போன அந்த நிலையிலே திரு கோளிலி பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது பெருமான் அந்த அடியாருக்கு விண்ணப்பம் செய்ததினாலே அந்த ஊரிலே எல்லா இடத்திலேயும் நெல் குவியலை இறைவன் அமைத்து வைத்திருந்தார். அதை எப்படியாவது திருவாரூருக்கு எடுத்து செல்ல வேண்டுமே என்று சுந்தரரிடத்திலே விண்ணப்பம் செய்து சுந்தரன் அந்த திரு கோளிலி பெருமானிடத்திலே அந்த நெற்குவியல்களை எல்லாம் ஆரூருக்கு பூதகணங்களை கொண்டு அங்கே செல்லக்கூடிய அந்த அருமையை இந்த பாடலிலே நமக்கு பெருமான் அருளி செய்கிறார். வந்து வரார். நீல நினைந்தடியே நித்தலும் கை தொடுவே வாழன கண்மடவாள் அவ
வருந்தாமே. நீல நினைந்தடியே உனை நித்தலும் கை தொழுவே. வாழன கண்மடவாய் அவள் வாடி வருந்தாமே. கோளிலி எம்பெருமான் உண்டை ஊற்றில நெல்லு பெற்றே. கோளிலியம் பெருமான் உண்டை ஊற்றில நெல்லு பெற்றே. ஆலில்லையம் பெருமான் அவை அட்டித்தர பணியே. ஆலில்லையம் பெருமான் அவை அட்டித்தர பணியே. பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை தங்கை வைத்தாய். மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அறுதி அன்றே. கோதில் புடை புழல் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றே. கோதில் பொழில் புடை சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆதியே அற்புதமே அவை அட்டித்தர பணியே. அட்டித்தர பணியே. அட்டித்தர பணியே. அடுத்தபடியாக திரு நாட்டியத்தான் குடி என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு வருகிறார். அந்த தலத்திலே கோட்புலி நாயனார் எதிர்கொண்டு வணங்கி அவர் தன்னுடைய மாளிகைக்கு அழைத்துச் சென்று திரு அமுது செய்வித்து தம் மகளார் ஆன சிங்கடியார் வனப்பகையார் ஆகிய இருவரையும் சுந்தரரின் திருவடி மலர்களை வணங்குமாறு செய்து தாமும் தொழுது அடியேன் பெற்ற இம்மக்களை இருவரையும் அடிமையாக ஏற்றருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது சுந்தரர் இவர்கள் எனக்கு மக்கள் ஆவார் என்றும் அவரை பாராட்டி அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்து திருக்கோயிலை அவர்கள் அனைவரும் சென்று அடைகிறார்கள். சுந்தர பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலேயும் இந்த சிங்கடியார் வனப்பகையாருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இவருக்கு தந்தையாகிய ஆரூரன் என்று பாடி மகிழ்வார். இப்படி தன்னுடைய மகளாக பாவித்து ஒவ்வொரு பதியத்திலேயும் கடைசியிலே திருக்கடை காப்பாக பாடி வைத்த பாடல்கள் அநேகம். இப்பொழுது அந்த நாட்டியத்தான் குடியிலே அந்த மகள்கள் இருவரையும் பெற்ற அற்புதத்தை இங்கே பாடி மகிழ்கிறார். பாடி மகிழ்வோமாக. ஊனான் ஆவதோல் அரவம் கண்டு அஞ்சேன் புறங்காட்டாடல் கண்டு இகழே
பெருமையை உணர்வேன், பிறவேனாகிலும் மறவேன், காணீராகிலும் காண்பன் என் மனத்தால், கருதாகிலும் கருதி நானேழுள்ளடி பாடுதல் ஒழியேன், நானேழுள்ளடி பாடுதல் ஒழியேன், நாட்டியத்தான் கூடி நம்பி, நாட்டியத்தான் கூடி நம்பி. ஐவாய் அரவினை மதிவுடன் வைத்த அழகா அமரர்கள் தலைவர், ஐவாய் அரவினை மதியுடன் வைத்த அழகா அமரர்கள் தலைவர், எய்வான் வைத்து இலக்கினை அணைதர, எய்வான் வைத்து இலக்கினை அணைதர நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும், எய்வான் வைத்தோர் இலக்கினை அணைத நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும், உய்வான் எண்ணி வந்து உன்னடி அடைந்தேன் உவவாகி உகப்பன், உய்வான் எண்ணி வந்தும் அடியடைந்தேன் உகவாகி உகப்பன், நைவான் அன்று உமக்கு ஆட்பட்டது அடிய ஆட்டிய தான் நம்பி, நாட்டிய தான் குடி நம்பி. மழை வருது போல இருக்க. திருச்சிற்றம்பலம். இந்த தொடர் வழிபாடு சுந்தரருடைய குரு பூஜையை மனதிலே வைத்து இதுகாரும் சிந்தித்து வந்தோம். அதனைத் தொடர்ந்து வெளியிலே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. மடத்திலே மழை பெய்தால் சற்று வழிபாடு நடத்துவது சிரமம். இருந்தாலும் இறைவனுடைய திருவருள் இந்த சோமவார வழிபாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானை வேண்டி மகிழ்கிறோம். அடுத்தபடியாக சுந்தரர் பல தலங்களுக்கு செல்லுகிறார். அருகிலே இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்திலே இருக்கக்கூடிய தலத்திற்கு அவர் எழுந்தருளுகிறார். அங்கதான் அவருக்கு
இடக்கண் கிடைக்கப் பெறுகிறது. அங்கே பெற்ற அந்த அற்புதத்தை பாடி மகிழ்கின்ற பொழுது திரு ஓணகாந்தன் தளி என்ற தளத்திலே இறைவனை பாடி மகிழ்கிறார். அந்த பாடலை பொழுது விண்ணப்பம் செய்வோம். மாயா மாலவ கோல ராகத்திலே அமைந்த பாடல். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார். நித்தல் பூசனை செய்யலுற்றார். கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுது உயிர் நல்ல ஐவர் கொண்டு ஆட்டாடி ஆள் குளிபட்டு அழுந்து எனக்கு ஐவர் கொண்டு ஆட்டாடி ஆள் குளிபட்டு அழுந்து எனக்கு உயிர் அருளை செய்ய ஓணகாந்த தளி ஊழியரே உயுமாறு ஒன்று அருளை செய்ய ஓணகாந்த தளி ஊழியரே ஓணகாந்தன் தளி ஊழியரே. திருச்சிற்றம்பலம்.